அந்த காலகட்டம் 88, 89 தேர்தலுக்கு பிறகு 89 தேர்தலுக்கு பிறகு ஜானி இணைந்தபோது, மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனைவரையும் அரவணைத்து, மிக உயர்ந்த பொறுப்பான கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பை ராமவீரமனுக்கு கொடுத்தாங்க. அமைப்பு செயலாளர் மற்ற பொறுப்புகளை கொடுத்தாங்க. அமைச்சரவை அமைக்கிற போது அவர்களுக்கெல்லாம் அமைச்சரவையில் இடம் கொடுத்தார். காளிமுத்துவை பேரவைத் தலைவராக நிறுத்தினார். காளிமுத்துலாம் அவர் கடுமையான விமர்சனங்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது ஒரு பெண் என்று பார்க்காமல் கூட விமர்சனம் பண்ணாரு. மிக மோசமான விமர்சனத்தை வைத்தவர்கள் கூட மறப்போம் மன்னிப்போம் என்கிற அண்ணா வழியில அவர்களெல்லாம் மறந்து அவங்கள கட்சியில இணைத்து ஆட்சி கட்சிகள்ல பொறுப்புகளை வழங்கியவர். அதே மாதிரி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுகன்னு முன்னோடிகள் எல்லாம் விலகி சென்று தனி கட்சி ஆரம்பித்த அவர்களையும் திரும்ப அழைத்து அவங்க கட்சியில பல்வேறு பொறுப்புகளை வழங்கியவர் தான் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களும். நீங்க இந்த 2 பெரும் தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள்? மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு, தொண்டர்களின் 100% ஆதரவு கொண்டிருக்கிற தலைவர்கள் அந்த 2 பேரும். இந்த தொண்டர்களின் அரசியல் எதிர்காலம் முக்கியம் என்று கருதிதான் தங்களுடைய சுயநலத்தை மறந்து, தங்களுக்கு இருந்த அந்த ஈகோவை எல்லாம் மறந்து கட்சி முக்கியம் என்று வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த கட்சியை வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட பிடிவாதம் பிடிக்க என்ன காரணம்?